Hi friends, welcome to Lakshmi Max 20 April 2026. இன்னைக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிசி படிச்சிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 799. ஒரு டைம் 799 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்டும் இதுல கவர் ஆகிரும். வேற எந்த நியூஸ் பேப்பர் எதுவுமே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம். எல்லாமே இதுலயே தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் மே 7ல ஸ்டார்ட் ஆகுது. அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ என்டிபிசி சிஏவோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 199. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் புதுசா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். இப்ப ரீசெண்டா குரூப் டிக்கான ஃபைனல் பேட்சும் எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்டுக்கான பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 20ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர் பாக்குறதுக்கு முன்னாடி 18, 19ஆம் தேதியில நாம என்னென்ன நியூஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். Which company has been selected to launch the Rosalind Franklin rover to Mars in 2028? 2028ல செவ்வாய் கிரகத்துக்கு ரோசாலின் பிராங்க்லின் ரோவரை ஏவுவதற்கு எந்த நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? எந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். India has set a target to achieve how much nuclear power generation capacity by the year 2047? 2047ஆம் ஆண்டுக்குள் எவ்வளவு அணுசக்தி உற்பத்தி திறனை அடைய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. சோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2047க்குள்ள 100 ஜிகாவாட் அணுசக்தி உற்பத்தி திறனை வந்து நாம என்ன பண்ணணும், உற்பத்தி பண்ணணும். ஓகே, இதுதான் நம்மளோட டார்கெட். எந்த வருஷம் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. 2047 நம்மளோட டார்கெட் என்னங்கிறதையும் கேட்பாங்க. 100 ஜிகாவாட். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which two languages were recently granted official languages status by Meghalaya alongside English? மேகாலயாவுல ஆங்கிலத்துடன் சேர்த்து சமீபத்தில் எந்த 2 மொழிகளுக்கு அதிகாரப்பூர்வ மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது? காசி மற்றும் காரோ மொழிகளுக்கு. பஞ்சாப் கவர்மெண்ட் has partnered with which institute to develop an AI based system for real time crime tracking? ரியல் டைம் கிரைம் டிராக்கிங். ஓகேவா? சோ குற்றங்களை கண்காணிக்க ஏஐ அடிப்படையிலான அமைப்பை உருவாக்க பஞ்சாப் அரசு வந்து எந்த நிறுவனத்துடன் இணைந்துள்ளது? சோ எந்த நிறுவனத்துடன் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி ரோப்பர் கூட. ஓகே, which country recently joined US-led Pax Silica initiative to strengthen semiconductor and டெக்னாலஜி சப்ளை செயின்ஸ்? செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்ப விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்த அமெரிக்கா தலைமையிலான பாக் சிலிகா முன்முயற்சியில் இணைந்த நாடு எது? சோ எந்த நாடு ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து பாக் சிலிகால வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே எஸ்டர்டே நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு. இப்ப ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். Who will chair India's first ever high level conference dedicated exclusively to the Central Armed Police Forces? மத்திய ஆயுத காவல் படைகளுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படும் இந்தியாவின் முதல் உயர்மட்ட மாநாட்டிற்கு தலைமை தாங்குபவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. வேர்ல்டு ஹீமோபிலியா டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன்? ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹீமோபிலியா தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 17. Who has been elected as the deputy chairman of Rajya Sabha for a historic third consecutive term in April 2026? ஏப்ரல் 2026ல மாநிலங்களவையோட துணைத் தலைவராக 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹரிவன்ஷ் நாராயண் சிங். Who has honored with the Harvard South Asian Person of the Year Award 2026? 2026ஆம் ஆண்டுக்கான ஹார்வர்ட் தெற்காசிய ஆண்டின் சிறந்த நபர் விருதை வென்றவர் யார்? ஓகே, ஹார்வர்ட் சவுத் ஏசியன் பர்சன் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜயானி குப்தாவுக்கு.
வேர்ல்டு ஹெரிடேஜ் டே எப்போ, உலக பாரம்பரிய தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 18. விச் லெஜெண்டரி பேட்மிண்டன் பிளேயர் ஃப்ரம் டென்மார்க் அனௌன்ஸ்டு ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் பேட்மிண்டன் ஆன் 15 ஏப்ரல் 2026. டென்மார்க்கை சேர்ந்த எந்த பேட்மிண்டன் பிளேயர் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு? ஏப்ரல் 15, 2026 அன்று தொழில்முறை பேட்மிண்டன் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த டென்மார்க்கை சேர்ந்த புகழ்பெற்ற வீரர் யார்? யார் அப்படின்னா விக்டர் அக்சல்சன். Who were sworn as the deputy chief ministers of பீகார்? பீகாரோட துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றவர்கள் யார்? ஏப்ரல் 15, 2026 அன்று பீகார் மாநிலத்தின் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றவர் யாரெல்லாம் அப்படின்னா விஜய் குமார் சௌத்ரி, விஜேந்திர பிரசாத் யாதவ். ஓகே. Who was re-elected as the president of Djibouti for a 6th term in April 2026? 6வது முறையாக ஜிபூட்டி நாட்டோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? யார் அப்படின்னா இஸ்மாயில் ஓமர் குல்லே. ஓகே, இவர் தான் ஜிபூட்டியோட பிரசிடென்டா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. எத்தனாவது முறையாக? 6வது முறையாக. Which Indian cricketer was appointed as the brand ambassador of One Night in partnership with Agilitas in ஏப்ரல் 2026. ஏப்ரல் 2026 அஜிலிட்டாஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஒன் நைட் பிராண்டோட தூதராக நியமிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? யாரு அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா. Which tennis star was appointed as the global brand ambassador of Infosys in ஏப்ரல் 2026? ஏப்ரல் 2026 இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்ட டென்னிஸ் நட்சத்திரம் யார்? யாரு அப்படின்னா கரோலஸ் ஆல்க்ரஸ். ஓகே, இது வந்து 18, 19ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர். இது ஆல்ரெடி நாம வந்து டீடைல்டா பார்த்தாச்சு. இப்போ நாம வந்து ரிவிஷனும் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து நாம பார்க்கக்கூடியது 20ஆம் தேதி இன்னைக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். அன்னன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அதே மாதிரி இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின நாள்ல என்ன படிச்சோமோ அதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடணும். வார கடைசியில அந்த வாரம் ஃபுல்லா படிச்சதை ரிவிஷன் பண்ணிட்டு வார கடைசியில ஒரு டெஸ்ட், டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்க படிக்க கரண்ட் அஃபேருக்கும் ஒரு டெஸ்ட்டும் எடுத்துடணும். ஓகேவா? இது எல்லாமே நீங்க பெர்ஃபெக்டா பண்ணணுங்கிறதுக்காக தான் CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. Who has been named as India's new High Commissioner to Bangladesh in April 2026? ஏப்ரல் 2026 வங்கதேசத்திற்காக இந்தியாவோட புதிய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? யாரு அப்படின்னா தினேஷ் திரிவேதி. ஓகே, ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் தினேஷ் திரிவேதி has been appointed as India's new High Commissioner to Bangladesh. ஓகேவா? சோ இந்தியாவுல இருந்து நியூ ஹை கமிஷனர் டு பங்களாதேஷ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷ் திரிவேதி. ஓகே, this appointment highlights India's strong diplomatic focus on Bangladesh. ஓகே, தினேஷ் திரிவேதி earlier served as Union Railway Minister of India. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம ரயில்வே மினிஸ்டரா வந்து இருந்திருக்காரு. ஓகே, முன்னாள் மத்திய அமைச்சர் தினேஷ் திரிவேதி வங்கதேசத்துக்கான இந்தியாவோட புதிய உயர் ஆணையராக என்ன பண்ணிருக்காங்க? நியமிச்சிருக்காங்க. இந்த நியமனம் வங்கதேசத்தின் மீது இந்தியா கொண்டுள்ள வலுவான ராஜதந்திர கவனத்தை வெளிப்படுத்துகிறது. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி இவர் வந்து மத்திய ரயில்வே அமைச்சராக பணியாற்றியுள்ளார். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு வந்து வங்கதேசத்துக்கான உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. யாரு அப்படின்னா தினேஷ் திரிவேதி. ஓகேவா? இல்லைன்னா தினேஷ் திரிவேதி வந்து எந்த கண்ட்ரிக்கு புதிய உயர் ஆணையராக இந்தியாவில இருந்து நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா எங்க? வங்கதேசத்துக்கு, பங்களாதேஷ்க்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. First ever bilateral visit by an Indian vice president to Sri Lanka was made by whom in April 2026? ஏப்ரல் 2026 இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஒருவரால் இலங்கைக்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் இருதரப்பு பயணம் யாரால் மேற்கொள்ளப்பட்டது? ஓகே, நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து எங்க போயிருக்காரு? ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிருக்காரு. வைஸ் பிரசிடென்டோட நேம் என்னன்னு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வைஸ் பிரசிடென்டோட நேம் என்ன? CP ராதாகிருஷ்ணன். ஓகேவா? சோ இவரு தான் பாத்தீங்கன்னா முதல்ல இலங்கைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் இலங்கைக்கு போயிருக்காரு. ஓகேவா? CP ராதாகிருஷ்ணன் visited Sri Lanka on 19 to 20 April 2026 on a 2-day official visit. ஓகேவா? சோ அபிஷியல் விசிட்டா 2 நாள் 19, 20க்கு வந்து எங்க போயிருக்காங்க? ஸ்ரீலங்காவுக்கு நம்ம வைஸ் பிரசிடென்ட் போயிருக்காங்க. This was the first ever bilateral visit by an Indian vice president to Sri Lanka. நம்ம இந்தியாவில இருந்து முதல்ல போன வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? சோ யாரு அப்படின்னா CP ராதாகிருஷ்ணன். ஓகேவா?
சிபி ராதாகிருஷ்ணன் 19 to 20 ஏப்ரல் 2026 அன்று 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கைக்கு சென்றார். ஓகேவா? எக்ஸாம்ல கேட்பாங்க, நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு, இல்லைன்னா ஸ்ரீலங்காவுக்கு போன நம்ம வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு கேட்பாங்க. ஓகே, வைஸ் பிரசிடென்ட்டோட நேமும் கேட்பாங்க. இல்லைன்னா யாரு போனாங்க, வைஸ் பிரசிடென்ட் போனாங்களா, இல்ல பிரசிடென்ட் போனாங்களா, இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் போனாங்களா, இல்ல வேற ஏதாவது மத்திய அமைச்சர்கள் போனாங்களாங்கிற மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஒருவர் இலங்கைக்கு மேற்கொண்ட முதல் இருதரப்பு பயணம் தான் என்னது இது. ஓகேவா? இந்த பயணத்தின் போது அவர் அனுரா குமாரா திசா நாயக் மற்றும் ஹரிணி அமரசூரியா ஆகியோர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்தியா தனது அண்டை நாடுகளுக்கு முதலிடம் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி கொள்கையையும் வலுவான பிராந்திய ஒத்துழைப்பையும் என்ன பண்ணிருக்காங்க, வலியுறுத்தி இருக்காங்க. ஓகேவா? சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு போன ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். ஓகேவா? சோ அதே மாதிரி இலங்கையில் இந்தியாவின் வீட்டு வசதி உதவி திட்டத்தின் கீழ் 50,000 வீடுகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கட்டி முடிச்சிருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து கட்டிட்டு இருக்காங்க. வேர்ல்டு லிவர் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டேட்? ஒவ்வொரு ஆண்டும் உலக கல்லீரல் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? சோ எந்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 ஏப்ரல் தான் வேர்ல்டு லிவர் டேன்னு சொல்லக்கூடிய உலக கல்லீரல் தினம். வேர்ல்டு லிவர் டே 2026 is observed on 19 April to spread awareness about liver health and liver diseases. The theme of World Liver Day என்ன அப்படின்னா சாலிட் ஹேபிட் ஸ்ட்ராங் லிவர். ஓகேவா? சோ உலக கல்லீரல் தினம் வந்து 19 ஏப்ரல். ஓகேவா? சோ இந்த 2026க்கான தீம் என்ன அப்படின்னா உறுதியான பழக்க வழக்கங்கள், வலிமையான கல்லீரல். இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். The Union Cabinet has extended the பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா 3 till which year? மத்திய அமைச்சரவை பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா 3 திட்டத்தை எந்த ஆண்டு வரை நீட்டித்துள்ளது? சோ எந்த வருஷம் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும். யூனியன் கேபினட் ஹாஸ் அப்ரூவ்ட் த கண்டினியூஷன் ஆஃப் பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா. ஓகேவா? மார்ச் 2025 அப் டு எப்போ வரைக்கும், மார்ச் 2028 வரைக்கும். The revised total outlay of the scheme has been increased to 83,977 crore from 80,250 crore. ஆல்ரெடி எவ்வளவு அமௌண்ட் வந்து இது பண்ணியிருந்தாங்க, இதுக்கு அலோகேட் பண்ணியிருந்தது 80,250 crore. அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80,280 கோடியில இருந்து 83,977 கோடியா வந்து என்ன ஆகியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகே. So PMGSY பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா focuses on improving rural connectivity. ஓகேவா? So rural connectivity வந்து என்ன பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது by linking villages with கிராமியன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஓகேவா? So கிராமங்களை கிராமியன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் கூட லிங்க் பண்றது, ஸ்கூல்ஸ் கூட இது பண்றது, ஹாஸ்பிட்டல் கூட லிங்க் பண்றது. The cabinet also approved 161 long span bridges with an estimate cost of 961 crore. ஓகேவா? சோ இந்த யோஜனா வந்து இனிஷியலா எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 2000. ஓகேவா? சோ டிசம்பர் 2000ல வந்து இது பண்ணிருக்காங்க. டிசம்பர் 25, 2000ல தான் பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? So a flagship 100% centrally sponsored scheme launched by the government of India on December 25, 2000. Okay. So 25 டிசம்பர்ல தான் இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மோர் தென் 7.87 lakh kilometer of rural roads have been constructed so far. Okay. So இது வரைக்கும் எவ்வளவு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 7.87 lakh kilometer ரோட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா அப்படின்னா ரோடு போடக்கூடியது. ஓகேவா? சோ கிராமங்கள் எல்லாத்தையுமே ஒரே இதா இணைக்கிறதுக்காக ரோடு போடக்கூடிய திட்டம் தான் பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா. ஓகேவா? சோ இந்த பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா 3, ஓகே, இந்த திட்டத்தை வந்து மார்ச் 2028 வரை தொடர வந்து மத்திய அமைச்சரவை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒப்புதல் பண்ணிருக்காங்க. இதுக்காக ஆரம்பத்துல எவ்வளவு வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 80,280 கோடி. இப்ப இதை எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 83,977 கோடியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, எது வரைக்கும் இந்த யோஜனாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க. மார்ச் 2028 வரைக்கும். இனிஷியலா இருந்த அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. இனிஷியலா இருந்தது 80,280 கோடி. இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா 83,977 கோடி. ஓகேவா? சோ கிராமப்புற விவசாய சந்தைகள், பள்ளிகள், மருத்துவமனைகளுடன் கிராமங்களை இணைக்கிறது தான். ஓகேவா? ஒரு ரூரல் கனெக்டிவிட்டிய இது பண்றதுதான் என்னது, இந்த யோஜனாவோட, இந்த பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனாவோட முக்கியமான நோக்கம். ஓகேவா? சோ அமைச்சரவை சுமார் 961 கோடி மதிப்பீட்டில் 161 நீளமான பாலங்களை அமைக்கவும் ஒப்புதல் அளித்துள்ளது. அனைத்து காலநிலைகளுக்கும் ஏற்ற கிராமப்புற சாலை இணைப்பை வழங்குவதற்காக இந்த பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா வந்து டிசம்பர் 25, 2000ல, ஓகேவா, 2000ல வந்து தொடங்கி இருக்காங்க. ஓகே.
ஓகே, இதன் மூலமாக இதோட முக்கியமான நோக்கம் கிராமப்புறங்களை, குறிப்பாக சமவெளி பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட குடியிருப்புகளையும், மலைப்பகுதிகள், கடினமான நிலப்பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட குடியிருப்புகளிலும் என்ன பண்ணணும், எல்லா காலநிலைகளுக்கும் அந்த சாலைகளோட எல்லாத்தையுமே என்ன பண்றது, ஜாயின் பண்றது. ஓகேவா? சோ இதுவரை எவ்வளவு தூரம் ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.87 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் இந்த திட்டத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேவா? இப்ப ரீசெண்டா கரண்ட் அஃபேர்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ எது வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா மார்ச் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்த அமௌண்ட் 80,250. அதை இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா 83,977. இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 25, 2000 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் signed $7 billion defense deal for the supply of which type of military vessels to Australia? ஆஸ்திரேலியாவிற்கு எந்த வகையான ராணுவ கப்பல்களை வழங்குவதற்காக ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் $7 பில்லியன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஓகே, எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்குள்ளேயே நிறைய கொஸ்டின் இருக்கு. யாரெல்லாம் கையெழுத்திட்டு இருக்காங்க ராணுவ கப்பல்களை இது பண்றதுக்கு? ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும். எவ்வளவு அமௌண்ட்? $7 பில்லியன். ஓகேவா? சோ எந்த வகையான ராணுவ கப்பல்களுக்காக இது பண்ணிருக்காங்க அப்படின்னா மொகாமி கிளாஸ் பிரிகேட்டுகள். ஓகேவா? சோ இந்த கப்பல்களுக்காக அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் எந்த 2 கண்ட்ரிங்கிறத பாத்துக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆஸ்திரேலியா எந்த கண்ட்ரி கூட இது பண்ணிருக்காங்க, $7 பில்லியன் வந்து அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஷன்ல இந்தியா, ஜப்பான்ங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் சைன் பண்ணிருக்காங்க $7 பில்லியன் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் அட்வான்ஸ்டு வார்ஷிப். ஓகேவா? அண்டர் த டீல் ஜப்பான் வந்து டெலிவர் பண்ண போறாங்க. வில் டெலிவர் த ஃபர்ஸ்ட் 3 மொகாமி கிளாஸ் பிரிகேட்ஸ் ஃப்ரம் 2029. ஓகே, எப்ப இருந்து? 2029 இருந்து. ஓகே, சோ எந்த வகையான அந்த வார்ஷிப்? மொகாமி கிளாஸ் பிரிகேட்ஸ். ஓகே, நவீன போர்க்கப்பல்களுக்காக ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் என்ன பண்ணிருக்காங்க, $7 பில்லியன் மதிப்பிலான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. சோ அது எந்த வகையான கப்பல் என்ன அப்படின்னா மொகாமி கிளாஸ் பிரிகேட்ஸ். ஓகேவா? ஓகே, சோ எந்த 2 கண்ட்ரி எந்த வகையான வார்ஷிப்ங்கிறத பாத்துக்கோங்க. அக்கார்டிங் டு த நியூ யூஎஸ் ஸ்பேஸ் பாலிசி, பை விச் இயர் டஸ் த யூஎஸ் பிளான் டு டிப்ளாய் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆன் த மூன்? புதிய அமெரிக்க விண்வெளி கொள்கையின்படி எந்த ஆண்டுக்குள் நிலவில் அணு உலைகளை நிலைநிறுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது? இன்னொரு 5 வருஷத்துல, அதாவது 2030க்கு. ஓகே, 2030ல வந்து அமெரிக்கா என்ன பண்ண போறாங்க, நிலாவுல வந்து அணு உலைகளை வந்து நிலைநிறுத்த போறாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. US states plans to deploy nuclear reactors in space orbit by 2028 and on the moon by 2030. ஓகேவா? சோ ஸ்பேஸ்ல எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2028ல, விண்வெளியில வந்து 2028ல, நிலாவுல டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா 2030ல வந்து என்ன பண்ண போறாங்க, நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வந்து டிப்ளாய் பண்ண போறாங்க, நிலைநிறுத்த போறாங்க. ஓகேவா? The initiative was announced through a White House memorandum titled National Initiative for American Space Nuclear Power. ஓகேவா? சோ இது வந்து எந்த நேம்ல வந்து இது பண்ணிருக்காங்க, National Initiative for American Space Nuclear Power. சோ எந்த வருஷத்துக்குள்ள இது பண்ண போறாங்கங்கிறத படிச்சுக்கோங்க. நிலாவுல எப்போ, ஸ்பேஸ்ல எப்போ அப்படிங்கறத. அமெரிக்கா வந்து 2028ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியின் சுற்றுப்பாதையிலும் 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவிலும் என்ன பண்ண போறாங்க, அணு உலைகளை வந்து நிலைநிறுத்துவதா வந்து திட்டமிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ்ல வந்து 2028, நிலாவுல வந்து 2030ல. இந்த முயற்சி வந்து அமெரிக்க விண்வெளி அணுசக்தியான தேசிய முயற்சி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புல வெள்ளை மாளிகையின் குறிப்பாணை மூலம் அறிவிக்கப்பட்டது. சோ நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் அமெரிக்கன் ஸ்பேஸ் நியூக்ளியர் பவர் அப்படிங்கக்கூடிய நேம்ல வந்து இது என்ன பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. Which railway depot has become India's first water neutral railway depot in April 2026? ஏப்ரல் 2026ல இந்தியாவின் முதல் நீர் நடுநிலை வாட்டர் நியூட்ரல் ரயில்வே பணிமனையாக மாறியது எது? சோ எந்த டிபார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கரியா கோச்சிங் டிபார்ட். ஓகேவா? சோ கங்கரியா கோச்சிங் டிபார்ட் ஹாஸ் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் நியூட்ரல் ரயில்வே டிபார்ட். ஓகே, இந்த டிபார்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த ரயில்வே பணிமனை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல இருக்கு. இதை ஆப்ரேட் பண்றது யாரு? நம்ம இந்தியன் ரயில்வேஸ். ஓகேவா? ஓகே, சோ கன்காரியா கோச்சிங் டெப்போ. ஓகேவா? டிப்போ இந்தியாவின் முதல் நீர் நடுநிலை ரயில்வே பணிமனையாக மாறியுள்ளது. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல இருக்கு. இது வந்து என்ன பண்றாங்கன்னா கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் தினமும் 1.6 லட்சம் லிட்டர் தண்ணீரை வந்து என்ன பண்றாங்க, இந்த இதுல வந்து சேமிக்கிறாங்க. ஓகே,
Which neighboring country's $1.3 billion loan tranche was recently withheld by the IMF in April 2026? ஏப்ரல் 2026ல எந்த அண்டை நாட்டின் 1.3 பில்லியன் டாலர் கடன் தவணையை IMF சமீபத்தில் நிறுத்தி வைத்தது? யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். ஓகே, IMFனா என்னது? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய IMF வந்து 1.3 பில்லியன் டாலர் லோனை வந்து என்ன பண்ணிருக்காங்க? நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகே, வித்ஹெல்ட் 1.3 பில்லியன் டாலர் லோன் அசிஸ்டன்ஸ் டு பங்களாதேஷ் இன் ஏப்ரல் 2026. ஓகே, சர்வதேச நாணய நிதியம்னு சொல்லக்கூடிய IMF ஏப்ரல் 2026ல வங்கதேசத்துக்கு வழங்க வேண்டிய 1.3 பில்லியன் டாலர் கடன் தவணையை வந்து என்ன பண்ணிருக்காங்க? நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ யாரு நிறுத்தி வச்சிருக்காங்கிற மாதிரி எக்ஸாம்ல கேட்பாங்க. வேர்ல்டு பேங்கா இல்லைன்னா IMF இல்ல வேற எதுவும் ஆர்கனைசேஷனான்னு கேட்பாங்க. சோ யாரு நிறுத்தி வச்சிருக்காங்க? IMF வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ எந்த கண்ட்ரிக்குன்னு கேட்பாங்க? பங்களாதேஷுக்கு. ஓகேவா? இந்த தொகை வங்கதேசத்தின் தற்போதைய 5.5 பில்லியன் டாலர் IMF கடன் திட்டத்தோட ஒரு பகுதி தான் இந்த தொகை. ஓகேவா? சோ இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 2026ல. ஓகே, recently reported 10-day ceasefire agreement in April 2026 was reached between which two countries? So என்ன சொல்லியிருக்காங்க? சோ இஸ்ரேல் மற்றும் லெபனானோட 10 நாள் போர் நிறுத்தத்திற்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா US. ஓகேவா? சோ எங்க வந்து அந்த 10 நாள் போர் நிறுத்தம் நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரேல் அண்ட் லெபனான். ஓகேவா? 10-day ceasefire between Israel and Lebanon came into effect on 16 April 2026. The ceasefire was reportedly brokered by the US. ஓகேவா? இதுக்கு மத்தியஸ்தம் செய்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா US. ஓகேவா? யாருக்கும் இடையில அந்த 10 நாள் போர் நிறுத்தம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில. அதுக்கு மத்தியஸ்தம் செய்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா US. ஓகேவா? டாக்ஸ் இன்வால்வ்ட் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யூ. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இதை வந்து கரண்ட் அஃபேராவும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இஸ்ரேலோட PM யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா அவரோட நேம் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி லெபனானோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு எடுத்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரியோட கேபிட்டலா இருக்கட்டும், கரன்சியா இருக்கட்டும், அங்க பிரசிடென்ட் யாரு, PM யாருன்னு படிப்பீங்க. நீங்க அப்படி உட்கார்ந்து மொத்தமா படிக்கிறத விட கரண்ட் அஃபேர்ல யார் எந்தெந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வராங்களோ அவங்களோட நேம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதை தான் அப்படியே எக்ஸாம்ல கேட்பாங்க. இஸ்ரேலோட PM யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நேத்தன்யாகு. அதே மாதிரி லெபனானோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் அவுன். ஓகே, சோ இவங்க 3 பேருக்கு இடையில தான் அந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. The truce aimed to pause fighting involving Hezbollah, the Iran-backed militant group operating in Lebanon. The ceasefire was intended to reduce tensions after months of cross-border conflict. ஓகேவா? சோ அப்போ இந்த போர் நிறுத்தம் 10 நாள் போர் நிறுத்தம் வந்து எந்த ரெண்டு இதுக்கு இடையில இதாயிருக்கு? இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில. இதுக்கு மத்தியஸ்தம் செய்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேவா? சோ இந்த பேச்சுவார்த்தையில யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா தான் என்ன பண்ணிருக்காங்க? மத்தியஸ்தம் வந்து பண்ணிருக்காங்க. அப்ப அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அப்புறம் இஸ்ரேலோட பிரதமர் வந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு, லெபனானோட அதிபர் ஜோசப் அவுன். இவங்க எல்லாருக்குள்ளதான் அந்த டிஸ்கஷன் வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. லெபனான்ல இயங்கி வரும் ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பான ஹெஸ்புல்லா உடனான மோதல்களை நிறுத்துறது தான் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கான ஒரு முக்கியமான நோக்கமா இருந்திருக்கு. ஓகே, அக்கார்டிங் டு IMF World Economic Outlook, global growth is projected to slow to what rate in 2026? சர்வதேச நாணய நிதியம்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் உலக பொருளாதார கண்ணோட்டத்தின்படி 2026ஆம் ஆண்டில் உலகளாவிய வளர்ச்சி எந்த விகிதத்தில் குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. சோ எவ்வளவு அப்படின்னா 3.1%. ஓகே, IMF வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளோபல் growth வந்து 3.1% வந்து என்ன ஆகுது? குறைய போகுது. சர்வதேச நாணய நிதியம் உலக பொருளாதார கண்ணோட்டம் 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய வளர்ச்சியை வந்து 3.1% அப்படின்னு அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. In which states voter list revision process has the Supreme Court recently intervened under Article 142? எந்த மாநிலத்தின் வாக்காளர் பட்டியல் திருத்த செயல்பாட்டில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 142 கீழ் தலையிட்டுள்ளது? சோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகே, மேற்கு வங்காளம். Supreme Court of India allowed voters cleared by tribunals to vote in the West Bengal Assembly elections. Voters cleared by April 21, 2026 can vote in the first phase polling on April 23.
ஸோ ஏப்ரல் 21 வரைக்கும் அவங்க வந்து அனுமதி வாங்கினவங்க. ஓகே. ஸோ ஓட்டு போடலாம் அப்படின்னு அனுமதி வாங்கினவங்க வந்து ஏப்ரல் 23ல நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து வாக்களிக்கலாம். அதே மாதிரி ஏப்ரல் 27ல இது பண்ணவங்க அனுமதி வாங்கினவங்க வந்து ஏப்ரல் 29ல வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து யாருக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ அதுதான் இங்க குடுத்திருக்கேன். ஓகே. சோ தீர்ப்பாயங்களால் அனுமதிக்கப்பட்ட வாக்காளர்கள் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க இந்திய உச்சநீதிமன்றம் வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. ஏப்ரல் 21 2026க்குள்ள அனுமதி பெற்றவங்க வந்து ஏப்ரல் 23ல ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நடக்கும். முதற்கட்ட தேர்தல் வந்து நடக்கும். அதுல வாக்களிக்கலாம். ஏப்ரல் 27ல 2வது கட்ட தேர்தல் வந்து நடக்கும். அதுல ஏப்ரல் 29ல வந்து அனுமதி வாங்கியிருப்பாங்க இல்லையா? சோ அவங்க வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. துணை திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நீதிமன்றம் வந்து என்ன பண்ணிருக்காங்க? உத்தரவிட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பெண்டிங்ல இருக்கிறவங்க தீர்ப்பாயங்களில் மேல்முறையீடுகள் நிலுவையில் உள்ளவர்கள் அனுமதி கிடைக்கும் வரை என்ன பண்ண முடியாது? வாக்களிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. What is India's rank in the World Economic Forum's Energy Transition Index? உலக பொருளாதார மன்றத்தின் எரிசக்தி மாற்ற குறியீட்டுல அதாவது எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட தரவரிசை என்ன? இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா 71st. ஓகே. 71வது இடத்துல இருக்கு. சோ மொத்தம் எத்தனை நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 118 நாடுகள்ல நம்ம இந்தியா வந்து 71வது இடத்துல வந்து இருக்கு. ஓகே. சோ எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் வேர்ல்டு எக்கனாமிக் போரத்தோட எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 71வது இடத்துல இருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 63ல வந்து இருந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஓகேவா? சோ இப்ப இந்த எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல யாரெல்லாம் டாப்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து, டென்மார்க், நார்வே, சுவிட்சர்லாந்து இவங்க தான் டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். ஓகே. உலக பொருளாதார மன்றத்தோட எரிசக்தி மாற்ற குறியீட்டுல மொத்தம் 118 நாடுகள்ல நம்ம இந்தியா வந்து 71வது இடத்துல வந்து இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? 2024ல எங்க இருந்தோம்னா 63வது இடத்துல இருந்தோம். இப்ப வந்து நாம வந்து 71வது இடத்துல இருக்கோம். ஓகேவா? சோ 2025ல நம்மளோட புள்ளிகள் அந்த பாயிண்ட்ஸும் கூட கேட்கலாம். உங்களுக்கு வந்து இன்டெப்தா கேக்குறாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. சும்மா மேலோட்டமா கரண்ட் அஃபேர் கேக்குறாங்கன்னா ரேங்க் மட்டும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி கேட்பாங்கன்னா இப்போ வந்து நம்ம 71st பிளேஸ்ல இருக்கோம், 71வது இடத்துல இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? 63வது இடத்துல இருந்தோம். இல்ல டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு கேட்பாங்க. யாரு எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல டாப்ல இருக்காங்க அப்படின்னா பின்லாந்து இருக்காங்க. இல்ல மொத்தம் எத்தனை நாடுகளை வச்சு இந்த எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் வந்து சொல்றாங்கன்னு கேட்பாங்க. 118 நாடுகளை வச்சு. ஒரே ஒரே கருத்து தான். ஓகேவா? சோ ஒரே நியூஸ் தான். அதை எப்படினாலுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்? கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே. எரிசக்தி சமநிலை, கிராமப்புற மின்வலை, நம்பகத்தன்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விரிவாக்கம் ஆகியவை இந்தியாவின் முக்கிய பலங்களாக கருதப்படுது. சோ இந்த குறியீட்டுல ஸ்வீடன் வந்து முதலிடத்தை பிடித்துள்ளது. ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன். ஓகேவா? சோ இங்கிலீஷ் மீடியம்க்கு சாரி நான் தான் தப்பா சொல்லிட்டேன். ஸ்வீடன் வந்து டாப்ல இருக்காங்க. சரி நான் பின்லாந்துன்னு சொல்லிட்டேன். ஸ்வீடன் வந்து டாப்ல இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் இருக்கிறவங்க தான் யாருன்னா பின்லாந்து, டென்மார்க், நார்வே. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க யாருன்னா ஸ்வீடன். ஓகே. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னா ஸ்வீடன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. நம்ம இந்தியா வந்து 71வது இடத்துல இருக்காங்க. போன வருஷம் 2024ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம 63வது இடத்துல இருந்தோம். மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 118 நாடுகள். தெளிவா புரியுதா? ஓகே. இந்தியா வந்து 63வது இடத்துல இருக்கு. ஓகே. இதுல ஸ்வீடன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து முதலிடத்துல இருக்கு. ஸ்வீடனுக்கு பின்னாடி அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீடனுக்கு பின்னாடி பின்லாந்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா டென்மார்க்குக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நார்வே. சோ நார்வேக்கு பின்னாடி வந்து சுவிட்சர்லாந்து. அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா 71வது இடத்துல நம்ம இந்தியா. ஓகே. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை அப்படி இன்னைக்கே படிச்சிருங்க. இந்த வீடியோவை நல்லா தெளிவா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா இதுலயே எல்லா பாயிண்ட்ஸையுமே கேதர் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ரீட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் முடிஞ்சுச்சு. இன்னைக்கே படிச்சாச்சு. ஈவினிங் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ல ஒரு டெஸ்ட் மட்டும் போட்டு பாத்துருங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அப்படியே நம்ம ஆப்புக்குள்ள போனீங்க அப்படின்னா இன்னைக்கான கரண்ட் அஃபேரை காலையில அப்லோட் பண்ணிருப்போம். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு தரவா படிச்சிருங்க. படிச்சுட்டு ஈவினிங் டெஸ்ட் அப்லோட் ஆகும். ஓகே. ஈவினிங் டெஸ்ட் அப்படியே ஒரு டைம் ரிவிஷன் கூட பண்ணாம படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கறத அப்படியே ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டீங்கன்னா சூப்பர். ஓகேவா? ஓகே. இது உங்களுக்கான கொஸ்டின். Who won the 2026 FIDE or FIDE Women's Candidates Tournament? நியூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு யூடியூப்லாம் யூஸ் பண்றீங்க. ஓகே. ஒரு ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கூட இந்த நியூஸ் தான் திருப்பி திருப்பி போட்டுட்டே இருந்தாங்க. 2026ஆம் ஆண்டுக்கான FIDE பெண்கள் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரை வென்றவர் யார்? ஓகே. உங்களுக்கான ஆன்சரை
மறக்காம இதுல சொல்லுங்க. யாரு வின் பண்ணாங்க? இதுல யார வந்து தோற்கடிச்சாங்க? 2 பேரோட நேமுமே இருக்கு. வின்னரோட நேமும் இதுல இருக்கு ஆப்ஷன்ல. ரன்னரோட நேமும் இருக்கு. ஓகே. 2 பேரோட நேமையுமே சொல்லுங்க. யாரு வின் பண்ணாங்க? யார தோற்கடிச்சாங்க? ஓகே. சோ அதனால வின் பண்ணவங்களுக்கு அடுத்து என்ன சான்ஸ்? ஓகே. அடுத்து அவங்க எந்த போட்டியில கலந்துக்கிட போறாங்க? ஓகே. சோ நீங்க தரோவா டீட்டெயிலா கரண்ட் அஃபேர் படிச்சீங்கன்னா எல்லாமே சொல்லுங்க. இல்லன்னா கமெண்ட்ல யாரு வின்னர், யாரு ரன்னர்ங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ, இப்போ நான் டெய்லி பேசிஸ்ல எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும் மேம். புதுசா இப்ப தான் நான் சேனல பார்த்துருக்கேன். எனக்கு சிஏ கோர்ஸ் வந்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. 799 ஓகேவா? உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில எந்திரிச்சதும் எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணணும். ஒரே ஆளா உங்களுக்கு கரண்ட் அஃபேர எடுத்துக் குடுக்க முடியாது. 2 டீம் வச்சு கரண்ட் அஃபேர் எடுக்கணும். ஓகே. ஒரு டீம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி கன்டென்ட் ரெடி பண்ணி குடுக்குற டீமு. இன்னொரு டீம் வந்து அந்த கன்டென்ட்ட எடிட் பண்ணி அத கொஸ்டின் ஆன்ஸரா ஃப்ரேம் பண்ணக்கூடியவங்க. அடுத்து அந்த 2 டீமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்டென்ட்ட அப்படியே டெஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடியவங்க. ஓகேவா? சோ இவ்ளோ பெரிய டீம் ஒர்க் இருக்கிறதுனால தான் ஒரு டைம் உங்கள வந்து கரண்ட் அஃபேருக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண சொல்றோம். ஒரு டைம் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க எப்பனாலுமே கரண்ட் அஃபேர் படிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் கரண்ட் அஃபேர் பார்த்துக்கலாம். நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல எல்லா வகையான நியூஸும் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற நியூஸ தேடி தேடி பார்க்கணும். சோ அததான் தேடி தேடி எடுத்து ஸ்டூடண்ட்ஸுக்காக அவங்க படிக்கக்கூடிய விதத்துல டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி புதுசா இப்பதான் நான் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. நான் வந்திருக்க குரூப் டி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்திருக்க எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் எழுத போறேன். பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் குடுத்திருப்போம். இந்த கோர்ஸுக்கும் நீங்க ஒரு டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க. 1999 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் வேணும், எஸ்எஸ்சிக்கு டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு நான் இன்னும் கரண்ட் அஃபேரே படிக்கல மேடம். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் எனக்கு வேணும். கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 8 மாசத்துக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ நீங்க 199 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெஸ்ட்டா குடுத்திருக்கோம். கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லோவான ஃபீஸ் தான். ஓகேவா? கன்டென்ட் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். சோ ஸ்டூடண்ட்ஸால ஜாயின் பண்ணணும், அவங்க படிக்கணும், அடுத்தடுத்த எக்ஸாம் போகணுங்கிறதுக்காக தான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்திருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க. கரண்ட் அஃபேர் படிக்க தெரியாம இருக்கிறாங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் கரண்ட் அஃபேர் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.